எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் என்ன வீடியோ எடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸாக இல்லை, இதுக்கு முன்னாடியிலேருந்தே வந்துட்டு எனக்கு இந்த வீடியோ வந்துட்டு எனக்கு வரும். என்னென்னா 24 hours ரெட் ஃபுட் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லி பண்ணுவாங்க. 24 hours ப்ளூ ஃபுட் சேலஞ்ச் அப்படின்வாங்க. அதாவது 24 மணி நேரமும் அவங்க அந்த கலரில் இருக்க சாப்பாடு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. ஸோ நம்மளும் அதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். ஏன் இப்படி முடிவுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு வேறு கண்டென்ட் கிடைக்கல. ஸோ அதனால் நான் வந்துட்டு இன்றைக்கி கலர் ஃபுட் சேலஞ்ச் தான் பண்ண போகிறேன். என்ன கலர் ஃபுட் சேலஞ்சுனா ஒயிட் கலர் ஃபுட் சேலஞ்ச். ஏன் ஒயிட்னா, எனக்கு ஒயிட் கலர் பிடிக்கும். எனக்கு வந்து ஒயிட் ஃபேவரட். ஸோ இன்றைக்கி நானும் ஒயிட்டில் தான் இருக்கேன். சரிதா? ஸோ அதனால் நம்ம காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் லைட்டாக, ரொம்ப வெயிட்டாக இல்லாமல் லைட்டாக 1 cup ஆஃப் மில்க் வித் ப்ரெட், ஒயிட் ப்ரெட் நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். வீட்டில் ப்ரெட் இல்லை. நேற்று நைட்டு பசிக்குதுன்னு சொல்லிட்டு 2:30 மணிக்கு எடுத்து சாப்பிட்டேன். எப்போ பார்த்தாலும் சோறு பரவாயில்ல, அதான் மில்க் இருக்குல்ல, அது போதும். அதுவே நம்மளுக்கு ரொம்ப ஹெவியான ஃபுட்டாக தான் இருக்கும். ஸோ மில்க் மட்டும் போதும். நம்ம ரொம்ப லைட்டாக சாப்பிடக்கூடிய ஆள். ஸோ அதனால் அது ஓகே, அது மட்டும் போதும். நம்ம அதனால் மில்க் மட்டும் இப்போ சூடு பண்ணி குடிச்சிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம். ஓகே இல்லையா? ஓகே தானே? ஓகே வாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவம். கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். அப்படி சொல்லவா? ஏமா ஒரு இட்லி ஒரே வாயில வச்சிட்டியா? சோத்துல மருந்து வச்சுட்டாங்களா? இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு சாப்பாட்டு வீடியோ தான். இன்றைக்கி வந்து நான் என்ன சாப்பாட்டு வீடியோ பண்ண போகிறேன்னா, 24 மணி நேரமும் வெள்ளை கலர் சாப்பாடு சாப்பிட போகிறேன். நீ என்ன நினைக்கிற? 10 மணி நேரம் 24 மணி நேரம் நாளைக்கு வரைக்கும்? இன்னைக்கு ஃபுல்லாமா? அப்படி சொல்லு. 10 மணிக்கு ஒரு சாப்பாடு, 2 மணிக்கு ஒரு சாப்பாடு, அடுத்து 8 மணிக்கு ஒரு சாப்பாடு. 3 சாப்பாடும் வெள்ளை கலரில் சாப்பிட போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஃபேவரட் கலர் வெள்ளை. நாக்கு ஏன் ப்ளூ கலரில் இருக்குது? லவா பழம் விடு, நான் குச்சமே இல்லை, சொல்லக்கூடாது. நீ பூரா அப்போ நீ வந்து வெள்ளை சாப்பாடு தான் சாப்பிடுவேன். வெள்ளை கலரில் இருக்க சாப்பாடு மட்டும் சாப்பிடுவேன். காலையில் 1/4 கிலோ மிளகு கறி தினி. அது மிளகு நம்ம அப்புறமா வீடியோ எடுப்போம் கைஸ், இவங்க வேலைக்கு போனதுக்கப்புறம். ஓகே, நான் வெள்ளை கலர் சாப்பாடு சாப்பிட்றத பற்றி நீ என்ன நினைக்கிற? ஏன் மஞ்சள் கலர் ஒரு சாப்பாடு நீ சாப்பிட்றியா? அவங்க சாம்பார் சோறு சொல்கிறாங்க. மஞ்சள் கலர் சோறுனா சாம்பார் சோறு. நம்ம அப்புறமா வீடியோ எடுப்போம், வெயிட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பிரசன்ட்ல நடக்கிறத பார்க்கலாம். கைஸ், பக்கத்தில் ஃபேன் சவுண்ட் வந்து ஓவராக இருந்துச்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? நம்ம போட்டுட்டு வந்த மில்க் அந்த இருக்குது, குடிப்போம். அதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் ஒரு நல்ல விஷயம் சொல்லித்தரேன். டெய்லி காலையில் பல்லு வளர்க்குனதும் நம்ம ஒரு நல்ல விஷயம் பண்ணணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது, இது வேற ஒன்று. என்னன்னா மெடிடேஷன் அப்படின்றது வந்துட்டு நம்மளோட மனசுக்கு ரொம்ப ஒரு அமைதியை தரும். ஸோ அதனால காலைல எழுந்திரிச்சதும் ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 20 நிமிஷம் மெடிடேட் பண்ணணும். இப்போ நம்ம மெடிடேட் பண்ணுவோம். கையை அப்படி வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ வச்சுக்கோங்க. வச்சுட்டு கண்ணை மூடி ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போங்க. கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. உங்கள் மனதில் எது ஆழமாக பதிந்திருக்கின்றதோ அது உங்கள் கண்முன் வரும். அது ஒரு நபராக இருக்கலாம், ஒரு பூவாக இருக்கலாம். It can be anything in this world. Concentrate! கவனத்தை சிதற விடாதே. நீ ஜெயிக்க பிறந்தவன். சோறு உடையும் போதுதான் புது எனர்ஜி ஜெனரேட் ஆகும். உன்னுடைய எல்லா சக்தியும் ஒருங்கிணைப்பு.
பார்க்குறாம சங்கட்டமாயிடும். ஸோ அவ்வளோதான், மெடிடேஷன் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம ஏஎஸ்எம்ஆர் பண்ணவா? ஏஎஸ்எம்ஆர் கேட்குதா சத்தம்? ஏஎஸ்எம்ஆர் பண்ணுறேன். அதுக்கு என்னங்கிறப்ப ஸோ நம்ம ஒயிட் ஃபுட் சேலஞ்சில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது குடிக்கிறது இதுதான். ஓகே, ஒயிட் கலரில் இருக்கா? இருக்கு. சியர்ஸ். சுடு 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 சுடே. ஏன் கோவிந்தா டீ ரொம்ப சூடா இருக்குல்ல கோவிந்தா? ஆமா கோவிந்தா. ஹலோ அம்மா, கேட்குதா? கேட்குது, என்ன சொல்லு. எனக்கு பத்தாது, எனக்கு பால் மட்டும் பத்தாது காலையிலக்கு. எனக்கு வேற ஏதாவது சாப்பிட வேணும். என்ன, நீ தானே இன்னைக்கு ஏதோ சேலஞ்ச் பண்ண போறேன், எனக்கு எந்த சாப்பாடு வேணா நான் பாத்துக்கிறேன்டா. இப்போ ஒன்றும் இல்லை. இல்லை, எனக்கு பால் மட்டும் காணாது. வேற ஏதாவது எனக்கு சாப்பாடு வேணும். ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு சொல்லு. எனக்கு பத்தாது, அது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக பால் மட்டும் காணாது. இதெல்லாம் உனக்கு தேவையா? சரி, உள்ள மாவு இருந்தா எடுத்து தோசை ஊத்திக்க, வேணா சட்னி அரைச்சுக்க. சரி சரி. சரி. ஸோ இப்போ தான் வந்துட்டு நான் எங்கள் அம்மாட்ட கால் பேசினேன். அப்போ வந்து எங்கள் அம்மா சாப்பிட்டியா அப்படின்னு கேட்டாங்க. நான் சாப்பிட்டேம்மா அப்படின்றதும், என்ன சாப்பிட்டேன் அப்படின்ட்டாங்க. நான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் தானம்மா, கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 கப் ஆஃப் மில்க் குடித்தேன். அதுவே எனக்கு போதுமா, ரொம்ப ஹெவியாக இருக்குது அப்படின்னு சொன்னேன். அதுக்கு எங்கள் அம்மா வந்து அழுதுட்டாங்க. அழுதுட்டு, வெறும் 1 டம்ளர் பால் எப்படி பத்தும்? அதெல்லாம் முடியாது, ஃப்ரிட்ஜுக்குள்ளே மாவு இருக்குது, எடுத்து தோசை ஊற்றி சாப்பிடலை அப்படின்னா அம்மா இப்படியே உட்காந்து தேம்பி தேம்பி அழுகுவேன். ஸோ தயவு செஞ்சு சாப்பிடு, தோசை ஊற்றி சாப்பிடு அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா அழுதாங்க. ஸோ எங்கள் அம்மா அழுத அந்த ஒரு காரணத்தினால இப்போ நான் போய் தோசை ஊற்றி சாப்பிட போகிறேன். வாங்க போய் சாப்பிடலாம். எனக்கு பத்தாது, எனக்கு பால் மட்டும் பத்தாது காலையிலக்கு. எனக்கு வேறு ஏதாவது சாப்பிட வேணும். இல்லை, எனக்கு பால் மட்டும் காணாது. வேறு ஏதாவது எனக்கு சாப்பாடு வேணும். ஏதாவது சாப்பாடு இருக்கான்னு சொல்லு. எனக்கு பத்தாது, அது மட்டும் பத்தாது. கண்டிப்பாக பால் மட்டும் காணாது. என்ன ஸோ நம்ம வந்து இப்போ ஒயிட் ஃபுட் சேலஞ்ச் பண்ணிட்டு இருக்கனால வெள்ளை கலர் சாப்பாடு தான் சாப்பிடணும், ரைட்டா? ஸோ அதனால் இப்போ நம்ம என்ன பண்ண போனால் 3 வெள்ளை தோசைனாலே வெள்ளையாக தான் இருக்கும். ஓகே, 3 வெள்ளை தோசை ஊற்ற போகிறோம். அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்க வந்துட்டு தேங்காய் சட்னி, அதுவும் வெள்ளை கலரில் தானே இருக்கும். ஸோ ஓகே, இப்போ 2மே நம்ம தான் பண்ணணும். வீட்டில் பண்ணி வச்சுட்டு போல். ஸோ தோசை ஊற்றி சட்னி அரைக்கலாம். ஸோ ஒயிட் ஃபுட் சேலஞ்சில் செகண்ட் 3 தோசை எடுத்திருக்கேன். 1 2 அப்புறம் 3 3 தோசை வித் தேங்காய் சட்னி. சாப்பிட்லாம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் வந்து குளிச்சுட்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா. திருப்பி நான் வந்து ஒயிட் கலர் தான் போட்டிருக்கேன் ட்ரெஸ். பிகாஸ் நம்ம வந்து இன்றைக்கி ஒயிட் ஃபுட் சேலஞ்ச் பண்ணுறோன்றனால நான் போய் இப்போ குளிச்சுட்டு வந்துட்டேன். கிட்டத்தட்ட வந்து நான் வந்து 11:45 போல் காலையில் தோசை சாப்பிட்டேன், கரெக்டாக? ஸோ இப்போ வந்து மணி வந்துட்டு கிட்டத்தட்ட 4 ஆக போகுது. இவ்வளோ நேரம் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, கொஞ்சம் நேரம் வீடியோ எடுத்தேன். அதாவது இன்ஸ்டாக்கு, யூடியூபுக்கு இப்போ நான் புதுசாக வந்துட்டு ஒரு சில கண்டென்ட்லாம் யோசித்து நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதை எடுத்து முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் சும்மா படுத்திருந்தேன். கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தேன். இப்போ திருப்பி வயிறு பசிக்குது. 11:30 சாப்பிட்ருப்பேன், 11:30 சாப்பிட்ருப்பேன். இப்போ எனக்கு திருப்பி பசிக்குது. மத்தியானம் சாப்பிட்ணும். மத்தியானமும் ஒயிட் கலர் ஃபுட் தான் சாப்பிட்ணும். ஸோ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள், ஈஸி,
தயிர் சாதம். தயிர் சாதத்துக்கு வந்து ஏதாவது தொட்டு சாப்பிடணும், ரைட்டா? கூட்டு ஏதாவது வச்சு சாப்பிடணும். அதனால நான் என்ன பண்ண போகிறேன்னா முட்டை பொடி மாஸ் பண்ண போகிறேன். அது அப்படி தானே சொல்லுவாங்க, முட்டை பொரியல். அது பண்ண போகிறேன். ஸோ இது தயிர் சோறு, இது முட்டை கிரேவி. ஆக்சுவலாக வந்துட்டு ஓரளவுக்கு வெள்ளை, அப்புறம் லைட்டாக அந்த மஞ்சக்கரு கலந்தனால லைட்டாக மஞ்சள், ஆனால் வெள்ளை கலர் தான் முக்கால்வாசி இருக்குது, பார்த்தீங்களா, தெரியுதா? ஸோ அதனால் இப்போ அந்த தயிர் சோறும் முட்டை கிரேவியும் நம்ம சாப்பிடலாம். ஸோ ஏடியர்ஸ், எப்படி நம்ம அடுத்தடுத்து கெட்டப் கிடையாது, கொஞ்சம் லுக்கை மட்டும் மாற்றிக்கிட்டே இருக்கும், ரைட்டா? ஸோ நான் இப்போ வந்து பக்கத்தில் வந்து சும்மா ஒரு கடை வரைக்கும் போயிட்டு வந்தேன். இப்போ வந்து மணி வந்து சாயந்தரம் இல்லை, நைட்டு 7 மணி ஆக போகுது. ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போலே இருந்துச்சு. வீட்டில் இருக்க எந்த ஸ்நாக்ஸுமே வந்துட்டு ஒயிட் கலரில் இல்லை. சரி, வெளியே ஏதாவது போய் ஒயிட் கலரில் கிடைக்குதான்னு தேடி பார்ப்போண்டு சும்மா பக்கத்தில் இருக்க கடைக்கு போனேன். எதுவுமே இல்லை. அதாவது டார்க் ஃபேண்டஸியோட வெண்ணிலா மில்க் ஷேக் வந்து நான் வாங்கிட்டு வந்தேன். கண்டிப்பாக இது வந்துட்டு ஒயிட் கலரில் தான் இருக்கும். தெரியுதா, ஒயிட் கலர். ஸோ நம்ம வந்துட்டு இப்போ குடிப்போம். அடுத்து அவ்வளோதான், நைட் டின்னரில் தான் இதுக்கப்புறம் பார்ப்போம்னு நினைக்கிறேன். நைட் டின்னரில் பார்ப்போம். டின்னருக்கு என்ன சாப்பிட்றேன்னு பார்க்கலாம். வெயிட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இது வெண்ணிலா கிடையாது. இட்ஸ் நாட் அ வெண்ணிலா ஃப்ளேவர். இது ஆக்சுவலாக ஒயிட் சாக்லேட் ஃப்ளேவர். ஆக்சுவலாக இதில் என்ன போட்டிருக்குன்னா வெண்ணிலா மில்க் ஷேக் வித் ஒயிட் சாக்லேட் அப்படின்னு போட்டிருக்காங்க. பட் ஃபுல்லாகவே ஒயிட் சாக்லேட் தான் இருக்குது. எனக்கு ஒயிட் சாக்லேட் பிடிக்கணும். நைஸ். நைட் டின்னரில் பார்ப்போம். பாய். ஸோ நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேலஞ்சை முடிக்கிறதுக்கு ஒரு முட்டை தோசை, ஒரு பரோட்டா சாப்பிட போகிறேன். காலையிலேருந்து நீ சமைச்சியாமோ, இப்போ நீ சமைக்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டாங்க. இதுக்கப்புறம் நான் சமைக்க மாட்டேன். எங்கள் அம்மா இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? என்னம்மா? சரிம்மா. அதனால் அவங்களே சமைச்சு கொடுத்துருவாங்க. அது ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை மா. இந்த சுத்திட்டு இருக்காங்க பாருங்க மக்களேம்மா. முட்டை தோசை கேட்டேம்மா. தடி முட்டை தோசை சுட்டுக்கிட்டு இருக்காங்க எனக்காக எங்கள் அம்மா. அம்மா இருந்தாங்கன்னா நான் சமைக்க மாட்டேன். முட்டை தோசை அண்ட் பரோட்டா. ஸோ நைட்டு சாப்பாடும் முடிஞ்சிச்சு. ஸோ நைட் வந்து இந்த லிச்சி ஜூஸோட நம்ம இந்த சேலஞ்சே வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிடலாம். இப்போது சூப்பராக இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இதோட முடிச்சுக்கலாம். தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் வீடியோ. see you again in my next video. மேபி another இந்த மாதிரி ஏதாவது சேலஞ்ச். பாய் பாய். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.